ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வர இந்த ஜியோ ஹெச்டி பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிபி பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து லேன் போர்ட்டும் யூஎஸ்பி போர்ட்டும் ஹெச்டிஎம்ஐ அவுட் மட்டும்தான் வருது. நம்மளுக்கு வந்து ஆடியோ அவுட் எடுக்கிறதுக்கு ஆப்டிக்கல் லைன் வந்து எதுவும் வரதில்லை. இதுக்கு முன்னாடி வந்த பாக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆப்டிக்கல் அப்படிங்கிறது அவுட்புட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இதில் வந்து அந்த ஆப்ஷனே எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லையோ இல்லை நம்ம ஒரு ஹெட்செட்லையோ வந்து எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப் தான். பட் ஆனால் இது நம்ம கனெக்ட் பண்ண தெரியாமல் ஆக்ஸ் அவுட்புட்டில் இது டிவியில் கொடுத்து ஆக்ஸ் அவுட்புட்டில் எடுத்து நம்ம அதனோட கிளாரிட்டி எல்லாமே வந்து குறையுது. இப்போ இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸில் செட்டிங்குள்ளே வந்து போகணும். ஃபஸ்ட்டு செட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேர் பண்ண வேண்டிய டிவைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து ஆனில் இருக்கா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த ஹெட்செட் வந்து போட் ஹெட்செட்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து இந்த கண்டிஷனில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பேரிங் கண்டிஷன் இருக்கும்போது இதில் வந்து ஜியோ செட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் அண்ட் ஆக்சசரிஸ் இருக்குல்ல, இதில் உள்ளே போங்க. இதில் உள்ளே போயிட்டு இதில் ஆட் ஆக்சசரிஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டிவைஸ்னோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து காமிக்கும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா பேரிங் கேட்கும். பேரிங் ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கும். பேர் கொடுத்தோம் அப்படின்னா பேர் ஆயிரும். இப்போ இப்படி பேர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூடூத் சிம்பிள் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஆடியோ இதுக்கு வந்து ப்ளூடூத் சிம்பிள் வந்துடும். அப்படின்னா இப்போ இது வந்து ப்ளூடூத் டிவைஸோட வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான அவுட்புட் எதுவுமே வந்து வராது. பட் ஆனால் ஹெட்செட்லேயோ இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆடியோ அவுட் வந்து கேட்கும். இப்போ இதில் வந்து ஸ்பீக்கரில் வந்து கட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெட்செட்டில் வந்து இதனோட ஆடியோ அவுட்புட் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்டிஷனில் டிவி ஸ்பீக்கரில் வந்து ஆடியோ வராது, இது ஒன்றில் மட்டும்தான் ஆடியோ வரும். இப்போ வந்து நம்மளுக்கு டிவி ஸ்பீக்கருக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் செட்டிங்கில் போயிட்டு இந்த டிவைஸை வந்து அன்பேர் பண்ணணும். செட்டிங்குள்ளே போயிட்டு அதே மாதிரி ரிமோட் அண்ட் ஆக்சசரிஸ்குள்ளே போயிட்டு இது வந்து கனெக்டட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன அன்பேர் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது டிஸ்கனெக்ட் ஆயிரும். நம்மளோட இப்போ நம்ம அன்பேர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து யூடியூப்குள்ளே போயிட்டு நம்ம எதில் போயிட்டு வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படின்னாலும் எந்த இது இல்லாமல் டைரெக்டாக வந்து ஸ்பீக்கரில் வந்து கனெக்ட் ஆயிரும். இது இப்போ இதனோட யூசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வந்து வீட்டுக்கு போடுறோம் அப்படின்னா ஒயர் இழுத்து நம்ம முதல்லலாம் வந்து 5.1 சரௌண்டிங்காக வந்து ஒயர் இழுத்து வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிருந்தோம். இந்த மாதிரி ப்ளூடூத் ஆப்ஷனில் கனெக்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட் 4 கார்னரில் ஸ்பீக்கர் பவர் சப்ளை மட்டும் இருந்தது அப்படின்னா டைரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சரௌண்டிங் டால்பி 5.1 இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து அவுட்புட் எடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தேங்க்யூ. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.